வணக்கம். அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர். நேற்றைய தினம் நள்ளிரவிலே மலேசியா நாட்டிலே கோலாலம்பூரிலே சீஃபீல்டு என்கின்ற பகுதியிலே இருக்கக்கூடிய 100 ஆண்டுகளுக்கும் பழமையான மகாமாரியம்மன் திருக்கோவில் திடீரென 200 பேர் மதவெறியர்கள் ஒன்று சூழ்ந்து அந்த கோவிலின் மீது ஒரு கொடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலின் போது கோயிலை காப்பாற்ற முயற்சித்த பக்தர்கள், தமிழர்கள், இந்துக்கள், சிறுமிகள், பெண்களுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறது. பலரது மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. செய்வதறியாது திகைத்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழ் மக்கள் காவல்துறைக்கு, மலேசிய அரசாங்கத்திற்கு தகவல் கொடுத்தார்கள். காவல்துறையும் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கோயிலின் ஒரு பகுதி இடித்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த கோவிலை எப்படியாவது இடித்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பினார்கள். மலேசியாவின் குடிமக்களாக ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்று கடாரத்தை வென்றிருக்கிறான். கெடார் என்கிற ஒரு மாநிலமே அங்கே இருக்கிறது. மலேசிய தமிழர்கள் மலேசியா அந்த நாட்டினுடைய பூர்வகுடிகளில் ஒருவர். சமீப காலமாக மலேசிய நாட்டிலே தொடர்ந்து இந்து தமிழர்களின் மீது தாக்குதல்கள், கோவில்கள் மீது தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்களின் மீது தாக்குதல், கல்வி, தொழில், வேலை வாய்ப்புகளில் பாரபட்சம், இந்த நிலை மலேசியாவிலே சமீப காலமாக வளர்ந்து வருகிறது. இதுக்கு என்ன காரணம்னா, இஸ்லாம் மதவெறி பிடித்த வளைகுடா நாடுகளிலே இருந்து வகாபிச கருத்துக்கள் அங்கே பரப்பப்படுகிறது. உலகத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்தோனேஷியா, அதே மாதிரி மலேசியாவும் ஒரு முஸ்லீம் நாடு. மகதீர் அரசாங்கம் அதை முஸ்லீம் நாடு என்று அறிவித்தது. ஆனால் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகிஸ்தான் முஸ்லீம்கள், வங்கதேச முஸ்லீம்கள் அங்கே ஊடுருவி இப்பொழுது வகாபிச பாதைக்கு, இஸ்லாமிய அடிப்படைவாத பாதைக்கு அந்த மலேசிய அரசாங்கத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருகின்றார்கள். ரொம்ப நல்ல அரசாங்கம் மலேசிய அரசாங்கம். சமீப காலமாக அந்த நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ISIS இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தார் ஜாகிர் நாயக். அந்த ஜாகிர் நாயக்குக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. இப்படியான அந்த காரணங்களினால் இன்றைக்கு மலேசியாவிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் திட்டமிட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. மலேசிய அரசும் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவிலை இடித்தவர்கள் மீது, தாக்குதல் நடத்தியவர்கள் மீது அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். மலேசியாவிலே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர், மலேசிய குடிமக்கள், தமிழ் இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக மலேசிய அரசாங்கத்தினுடைய தூதரை அழைத்து பேச வேண்டும். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மலேசிய துணை தூதரகத்திலே அந்த தூதரோடு அவரிடத்திலே எங்களுடைய கண்டனத்தையும் கோரிக்கையையும் தெரிவித்திருக்கிறோம். ஒரு மெமோரண்டம் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார். மலேசியா அங்கே இருக்கக்கூடிய இந்து தமிழர்களை பாதுகாக்க வேண்டியது மலேசிய அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஒட்டுமொத்த பாரத நாடும் மலேசிய இந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன்.